நம்முடைய பைபிள்ல இருந்து இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? மனிதர்கள் தங்களுடைய சொந்த நிழல்ல விழுந்து தவித்து கொண்டிருந்த காலம் அது. அன்பு குறைந்து அநியாயம் பெருகி மனித மனங்கள் கடினமடைந்திருந்த காலம் அது. அந்த இருளின் நடுவில் ஒளியாக வாழ்ந்த ஒரே மனிதர் தான் நோவா. மற்றவங்க எல்லாருமே உலகத்தின் ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருந்த போதும் நோவா மட்டும்தான் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. வேதாகமம் கூறுவது போல மனிதர்களுடைய பாவத்தை கண்ட தேவன் மனம் வருந்தினார். உலகமே தனது பாதையை இழந்துவிட்டது. ஆனால் ஒரு நீதிமானாக நோவாய் இருந்தான். தேவன் நோவாவை அழைத்து உலகத்துக்கு வரவிருக்கும் பெரு வெள்ளத்தை பற்றி கூறினார். அந்த செய்தி ஒரு மனிதனின் இதயத்தை நடுங்க வைக்கும் செய்தி. உலகம் அழியும் என்ற வார்த்தையை கேட்கும்போது நோவாவின் உள்ளத்தில் என்ன உணர்வு எழுந்திருக்கும்? பயமா, துயரமா, இல்ல அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றணும்ன்ற கடமை உணர்வா? தேவன் நோவாவை ஒரு பெரிய பேழையை கட்டும்படி கட்டளையிட்டார். அந்த பேழைத்தான் நாம எல்லாருமே அறிந்த நோவாவின் பேழை. மழையே இல்லாத காலத்துல வெள்ளம் பற்றி பேசுவது பலருக்கு நகைச்சுவையாக இருந்துச்சு. மக்கள் நோவாவை கிண்டல் செஞ்சாங்க. வானம் நீளமாக இருக்கிறது, மழை எங்க என்று கூறி சிரித்தார்கள். ஆனால் நோவா அந்த சிரிப்பை விட தேவனின் குரலைத்தான் அதிகம் மதித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மரங்களை வெட்டி பேழையை செய்தார். அது வெறும் உடல் உழைப்பு இல்ல, அது நம்பிக்கையின் வேலை. ஒவ்வொரு ஆணியும் அடிக்கும்போது நான் நம்புகிறேன் என்று சொல்லியிருப்பார் போல. நோவாவின் மனைவியும் மகன்களும் அவருடன் இணைந்து உழைத்தார்கள். குடும்பம் முழுவதும் ஒற்றுமையா செஞ்சாங்க. ஆனால் உலகம் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. நாட்கள் கடந்தன. இறுதியில தேவன் சொன்னபடி மிருகங்கள் ஜோடிகளாக பேழைக்குள் வந்தன. அது ஒரு அதிசயமான காட்சி. காட்டு மிருகங்களும் பறவைகளும் சிறு உயிர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் அமைதியாக சேர்ந்தன. அதன் பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சது. முதல் துளி விழுந்தபோது அது எச்சரிக்கையா விழுந்தது. இரண்டாவது துளி விழுந்தபோது அது உண்மையா விழுந்தது. அதன் பிறகு வானம் திறந்தது போல மழை கொட்டியது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை இடைவிடாமல் பெய்தது. நீர் உயர்ந்தது. வீடுகள் நீரில் மறைந்தன. மனித குரல்கள் அலைகளில் கலந்தன. அந்த சப்தம் நோவாவின் இதயத்தை கிழித்திருக்கும். அவர் அறிந்த உலகம் அழிந்து கொண்டிருந்தது. பேழையின் கதவை தேவனே மூடியிருந்தார். அதன் உள்ளே இருள் இருந்தாலும் பாதுகாப்பு இருந்தது. வெளியே அழிவு இருந்தாலும் உள்ளே நம்பிக்கை இருந்தது. அலைகள் பேழையை தூக்கி சென்ற போது நோவா அமைதியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். தேவனே, நீர் சொல்லியதை நான் செய்தேன், இப்பொழுது எங்களை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். நாட்கள் மாதங்களாக மாறின. மெதுவாக நீர் குறைய தொடங்கியது. ஒரு நாள் நோவா ஒரு காகத்தையும் அதன் பிறகு ஒரு புறாவையும் அனுப்பினார். புறா ஒலிவ இலை ஒன்றுடன் திரும்பி வந்தது. அந்த சிறிய பச்சை இலை உலகம் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான அடையாளம். அது ஒரு இலை மட்டுமல்ல, அது ஒரு வாக்குறுதி. இறுதியில் நீர் வற்றிய போது நோவா மற்றும் அவரது குடும்பம் புதிய பூமியில் காலடி வைத்தார்கள். அந்த மண் வாசனை புதிதாய் இருந்தது. சுத்தமான தொடக்கத்தின் வாசனையாய் இருந்தது. நோவா உடனே ஒரு பலிபீடம் அமைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்போது வானத்தில் வண்ணமயமான வானவில் தோன்றியது. அது ஒரு உடன்படிக்கை. இனி இவ்வாறு பூமியை அழிக்க மாட்டேன் என்ற தேவனின் வாக்குறுதியாய் இருந்தது. நோவாவின் கதை வெறும் வெள்ளத்தின் கதை இல்ல, அது கீழ்ப்படிதலின் கதை. அது நம்பிக்கையின் கதை. உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தாலும் ஒரே ஒரு மனிதன் ஒளியை தேர்ந்தெடுத்ததால் புதிய தொடக்கம் உருவானது என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது.